ஊரில் ஒரு குட்டி குருவி இருந்துச்சா. அந்த குருவி தன் லைஃப்பில் நடக்கிற சேடான மொமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு சின்ன சின்ன ஸ்டோன்ஸில் எழுதி அது ஒரு பேக்கில் வந்து போட்டு அந்த பேக்கை கேரி பண்ணிட்டு போச்சான். இதே மாதிரி தன் லைஃப்பில் நடக்கிற ஒவ்வொரு சேடான மொமெண்ட் எல்லாத்தையுமே எழுதி எழுதி அது பேக்கில் வந்து பைலப் பண்ணி அது கேரி பண்ணிகிட்டே போக பார்த்த ஒரு க்யூரியஸான அவள் கேட்டுச்சா, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுற அப்படின்ட்டு. என்னோட லைஃப்பில் நடந்த பாஸ்ட் என்னை ரொம்ப காயப்படுத்தி ஹர்ட் பண்ண விஷயத்த நான் நோட் பண்ணிகிட்டே வரேன். அந்த ஹர்ட்டிங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சில வழிகள் தந்துச்சு அண்ட் லெசன்ஸும் தந்துச்சு. ஸோ அதனால் அந்த மொமெண்ட்டை நான் எழுதி வச்சு ஐம் கேரிங் அலாங் வித் மீ. தோஸ் மொமெண்ட்ஸ் ஆர் ரியலி வர்த் இட் அண்ட் ஐம் லேர்னிங் சம்திங் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பேர்ட். இதை கேட்ட அந்த அவள் சொன்னிச்சா, தோஸ் லெசன்ஸ் அதை லேர்ன் பண்ணிக்கிறது நல்ல விஷயம். பட் அதை நீ கேரி பண்ணணும்னு அவசியம் இல்லையே. யூ ஹாவ் டு லெட் கோ ஆஃப் யுவர் பாஸ்ட். உன்னோட பாஸ்ட்டை விட்டுட்டு நீ வந்து ப்ரெசென்ட்டில் இருந்தால் தான் உன்னோட ஃப்யூச்சர் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த அவள் சொல்லிச்சான். பட் அந்த பேர்ட் அதை கேட்கவே இல்லை. இட் வாஸ் கீப் ஆன் கலெக்டிங் ஆல் த பாஸ்ட் அண்ட் சேட் மெமரிஸ். அண்ட் ஒன் டே பேக் ரொம்ப வெயிட் ஆகி தூக்க முடியாமல் கீழே விழுந்து அடிபட்டுருச்சான். இந்த மாதிரி நம்ம லைஃப்லையுமே வி ஆர் கேரிங் ஆர் பாஸ்ட். நடந்து முடிஞ்ச விஷயத்தை நினச்சி வி ஆர் மேக்கிங் ஆர் ப்ரெசன்ட் அண்ட் ஃப்யூச்சர் வர்ஸ். ஸோ லைஃப்பில் ஏதோ ஒரு புக்கு, லைஃப் இஸ் கம்ப்ளீட்லி அ புக். இந்த புக் ஏதோ ஒரு சாப்டரில் ஒரு சென்டென்ஸ் இஸ் நாட் பர்ஃபெக்ட். அதுக்காக லைஃபே வந்து பர்ஃபெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ திங்க் ஆஃப் லெட்டிங் கோ ஆஃப் யுவர்